ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில பேரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க முயற்சி செஞ்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிவந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. இந்த மாதிரி நபர்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது பெருசாக தேவைப்படாது. ஆனால் என் லைஃப்பில் நான் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும், என் லைஃப்பில் நான் முன்னேறணும், என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிவந்து ஒரு புது விஷயத்தை நான் முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று தேவைப்படுது. அந்த ஸ்பார்க் தான் மோட்டிவேஷன். எங்கிருந்தோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரிப்பா, எப்படி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், செட் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க, இல்லை எந்த ஒரு செயலை நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயத்தை உங்கள் கோலாக செட் பண்ணுங்கள். நீங்கள் கோல் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரே நாளில் என் கோலை நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நினைக்காம உங்கள் கோலை சின்ன சின்ன டாஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போது ஒவ்வொரு டாஸ்க்காக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய இலக்கை நீங்கள் நெருங்கி போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற உணர்வை இது உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் முன்னேற்றத்தை உங்களாலேயே கண்கூட பார்க்க முடியும். இது உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். உதாரணத்துக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 பேருமே புத்தகம் வாசித்தல ஒரு பழக்கமாக அவங்க வாழ்க்கையில் இணைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புத்தக கடைக்கு போகிறாங்க, புத்தகத்தையும் வாங்குறாங்க. 2 பேரும் படிக்க தொடங்குறாங்க. ஒரு நண்பர் என்ன செய்கிறாரு, நான் ரொம்ப வேகமாக இந்த புத்தகத்தை முடிச்சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு தினமும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்குறாரு. ஆனால் 2 நாள் 3 நாள் மட்டும்தான் அவரால் படிக்க முடியுது. 4வது நாள் அவர் ரொம்ப சோம்பேறித்தனப்படுறாரு. 1 மணி நேரம் நம்ம இந்த புத்தகத்தை படிக்க ஸ்பெண்ட் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு பாதியோடு அந்த புத்தகத்தை மூடி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த புக்கை அவர் தொடரதே இல்லை. இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாரு, நான் தினமும் புத்தகம் வாசிக்கணும், தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும், ஒரு டாபிக் நான் ஒரு நாளைக்கு படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அந்த புத்தகத்தை முடிக்கிறதுக்கு 1.5 மாதம் 2 மாதம் ஆகுது. ஆனால் அந்த புத்தகத்தை அவர் படித்து முடிக்கிறாரு. இதுதான் நம்ம கோல்ஸை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அந்த புத்தகத்தை ஒரே அடியாக முடிக்கணும் அப்படின்னு நினச்ச நபர்னால அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் அவருடைய கோலை சின்ன சின்ன டாஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ண நபர்னால அந்த புத்தகத்தை முடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தனால அது ஒரு ஹேபிட்டாகவும் அவருக்கு மாறி இருக்கும். ஒரு புத்தகத்தை முடிச்சோன்னே இன்னொரு புத்தகத்தை வாங்கலாம், படிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை அது அவருக்கு கொடுத்துருக்கும். இது அவரை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். 2வது, ஃபைண்ட் யுவர் வை. உங்கள் இலக்குகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? உங்கள் இலக்கை நீங்கள் ஏன் அடைஞ்சே ஆகணும், அது ஏன் உங்களுக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் இலக்கை நீங்கள் அடையிறனால உங்களுக்கு என்னென்ன பலனெல்லாம் கிடைக்கும், அது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களை நீங்களே உந்தி தள்ளுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோமே. அந்த நண்பர்கள் புத்தகம் வாசிக்கிறத ஒரு பழக்கமாக அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? தினமும் காலையில் எழுந்திரிச்சு நான் புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்ற ஆர்வம் என்கிட்ட இருக்குது. நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை என் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நான் இப்போ இருக்கிறத விட என்னை இன்னும் ஒரு பெட்டர் வெர்ஷனாக மாற்றும் அப்படின்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நான் புத்தகம் வாசிக்கிறது ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இலக்குகளுக்குமே ஒரு பர்பஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பர்பஸ் உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். 3வது, கிரியேட் அ ரொட்டீன். ஒரு ரொட்டீனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் தினமும் காலையில் இந்த நேரத்தில் தான் எந்திரிப்பேன், இந்த நேரத்தில் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், இந்த நேரத்தில் தான் நான் புத்தகம் வாசிப்பேன், இந்த நேரமான நான் விளையாட போவேன், என்னுடைய ஒர்க் இருக்கிற நேரத்தில் நான் கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணுவேன், என் ஃபேமிலியோட இந்த டைமில் தான் நான் நேரத்தை செலவழிப்பேன். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கிறது அந்த நேரம் வரும்போது அந்த செயலை நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்கான உந்துதலை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ உங்களுடைய இலக்குகளை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணுறது உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். 4வது, ஸ்டே பாசிட்டிவ். நம்ம லைஃப்பில் நம்ம எப்பவுமே ஜெயிச்சிட்டே இருக்க போகிறது கிடையாது. நம்மளும் ஹியூமன்ஸ் தான், நம்ம பர்ஃபெக்டான பர்சன்ஸ் கிடையாது. ஸோ நம்மளும் தவறுகள் செய்வோம், நம்மளும் வாழ்க்கையில் தோல்வி அடைவோம். ஆனால் அடடா நம்ம தோத்துட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காமல் ஏன் இந்த தப்பு பண்ணோம், ஏன் நம்ம தோத்தோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த தவறு மறுபடியும் நடக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் பலம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி உங்கள் பலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த முயற்சி செய்யணும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைய இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். உங்களுடைய முன்னேற்றம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சிறிய முன்னேற்றமாக இருந்தாலும் அதை கொண்டாட பழகிக்கோங்க. அது உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் திட்டமிட்டபடி எல்லா நேரத்துலையும் உங்களால் நடந்துக்க முடியாது. நீங்கள் ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிளான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அந்த உங்களால் செய்ய முடியாமல் கூட போயிடலாம். அந்த மாதிரி டைமில் உங்கள் மேலேயே நீங்கள் வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நகர்ந்து போயிட்டே இருங்க. 5வது, விஷுவலைஸ் சக்ஸஸ். உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரியும் அதில் நீங்கள் ஜெயிச்சிட்ட மாதிரியும் கற்பனை செஞ்சு பார்க்க தினமும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. இது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையிறதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக். இது உங்களை மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயே உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். இந்த 5 டெக்னிக்ஸையுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களாலேயே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பை கண்டிப்பாக அதிகப்படுத்தும்.
முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.